வணக்கம் ட்ரேடர்ஸ் ஆசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்டே வரோங்க. மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் வந்து நேற்றுக்கு நடந்துருக்குது. ஒரு மிகப்பெரிய மூவ்னு தான் சொல்லணும். அதுலேருந்து ஒரு 50% வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், 50% வந்து ரெக்கவரி வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஒன்ஸ் அந்த ரெக்கவரி ஆரம்பிச்சிது அப்படின்னாலே 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்படி கீழே வந்துட்டு போகலாம், இல்லை புது லோ வைக்கலாம். புது லோ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே, அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி விழுந்திருக்கான்ல, மேலே கொஞ்சமாக வந்துருக்கான்ல, இப்படி கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருந்தால் இப்படியே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் லோ வரைக்கும் வந்துட்டு திரும்புறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா புது லோ வச்சுட்டு திரும்புவோம். அப்போ புது லோ வச்சுட்டு திரும்பினான்னா என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணாமல் இங்கிருந்தே வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு புது லோ வைப்பான். ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அடுத்த தடவை மேலே வரும்போது நல்லா இப்படி வந்துட்டு அடுத்த தடவைலாம் வந்து இப்படி வந்து பிரேக் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட் இந்த விஷயத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய எப்படியோ ப்ரைஸ் மேலே வரத்தான் போகுது. கண்டிப்பாக மேலே வரும்போது வந்து இந்த ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம அப்புறமா வந்து டெலீட் பண்ணிடுவோம், மறந்துடுவோம், இதை பற்றி யோசிக்க மாட்டோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து வருது, 10 நாள் கழித்து ப்ரைஸ் வருது அப்படின்னா இந்த ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டச் பண்ண போகுது. அந்த ரேஞ்சுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா, இப்போ தான் நான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மெயின் சேனலை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் மெயின் சேனலில். அதை போய் கட்டாயமாக பார்த்துருங்க. அதே மாதிரி பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை கட்டாயமாக பார்த்துருங்க. சரியா? இல்லைனா இந்த சேனல்லே பிகினர்ஸ் கைடு இருக்கும். அதிலே ஒரு 2 வீடியோஸ் இருக்கும். அதை 2 மட்டும்னாச்சும் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிய வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்ல எடுத்த உடனே நம்ம கேள்விகளை வந்து பார்த்துருவோங்க. 1, 2 கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபாரெக்ஸ் தொடர்பான கேள்வியில் கட்டாயமாக வந்து இந்த பகுதியில் தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மெயின் சேனல் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியன் மார்க்கெட்டு, இந்தியன் இண்டெக்ஸ் பற்றி மட்டுமே நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போது இதில் வந்து இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஐ தாட் வாஸ் கன்சாலிடேட்டிங் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பட் இட் இஸ் ட்ரெண்டிங், எக்ஸ்பெக்டிங் த ப்ரைஸ் டு பிரேக் த ட்ரெண்ட் லைன் அண்ட் ரீச் த சோர்ஸ். இது என்ன சார்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டா வந்து என்னடா அது கோல்டில் இதெல்லாம் பார்க்குறோன்னு நினச்சிக்காதீங்க. கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, டக்குன்னு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை வந்து பார்த்துருவோம். மெட்டா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஸோ மெட்டா வந்து நீங்கள் எப்படி பார்த்துருக்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்க்கும்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது உங்களுடைய பார்வை இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்ட், நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஸோ ட்ரெண்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, சார்ட்டை இந்த மாதிரி வந்து ஷ்ரிங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, என்னுடைய சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மெட்டா தான். நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சார்ட்டை வந்து இழுக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதை கனெக்ட் பண்ணி இப்படி வந்து போட்டிருக்கீங்க லைன்ஸு. ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? ப்ரைஸு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது நமக்கு தேவையே இல்லை. இந்த ஒரு லைன் போதும். நான் உங்களுக்கு இதெல்லாம் கூட தேவையே இல்லை. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். இல்லைனா சார்ட்டை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுப்பேன். அப்போது நம்மளோட அனாலிசிஸ் இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெஃப்ரெஷ் இருக்கிறத நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது கரெக்டாக வந்துடும். இல்லைனா இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரிலாம் ஷ்ரிங்க் பண்ணாதீங்க. ஷ்ரிங்க் பண்ணிங்கன்னா அதோட ஷேப்பே வேறு மாதிரி ஆகிடும். இது எதுவும் நீங்கள் நினச்ச மாதிரியே தான். இது வந்து லைட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கிருந்து வந்து பிரேக் ஆகி போகிற மாதிரி பர்ஃபெக்டாக தெரியுது இந்த மாதிரி பார்க்கும்போது. ஆனால் அதே சார்ட்டு தான் நீங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ப்ரைஸ். ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது. மார்க் பண்ணியிருக்கிறான். அடுத்த மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே வந்து இந்த ஹைக்கு மேலே போகணும். மேலே வந்து அவன் மேலே தான் போகிறான் அப்படின்னா இது நடந்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக நடக்கணும். கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணவே மாட்டான். அதான் ட்ரெண்டு. நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து சும்மா வந்து விளையாட்டுக்காக போடலைங்க. அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக போடும். ட்ரெண்ட் லைன் இல்லாமல் பார்த்தாலே வந்து இது மேலே தான் ட்ரெண்ட் ஆகி போகுதுங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு வந்து பயிற்சி பண்ணியிருக்கணும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கிறீங்க. இந்த ட்ரெண்டு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கம்ப்ரஸ் ஆகுது. என்ன நடந்துகிட்டு இருக்குது, கம்ப்ரெஷன், அழுத்தம். அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், பிரேக் அவுட் ஆகும். பெரிய ரேஞ்சு இந்த இடத்துல, அந்த ரேஞ்சு ரொம்பவே கம்மியாகிடுச்சு, அந்த ரேஞ்சு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அப்போ அழுத்தம் உருவாயிடுச்சு, ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடும். டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்து மேலே போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் மேலே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறான். மேலே நல்லா போகுது ப்ரைஸ், மேலே நல்லா போகுது. அடுத்த தடவை மேலே போகல. செல்லிங் ப்ரெஷர். கோடு போட எல்லா கோடும் இருந்ததுன்னா ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இதை இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லையா, இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லையா, இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லையா, என்ன பண்ணிட்டான், கீழே போயிட்டான். மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் அழுத்தத்துக்கு அப்புறமா வந்து மேலே போகுதோ, மேலேயோ கீழே போகுதோ அந்த பக்கம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு. நல்லா கீழே போயிடுச்சா. நம்மளோட பார்வை என்னது, இந்த மாதிரி. இது வந்து ட்ரெண்ட் இப்படி ஆகுது, கரெக்டு தான். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கணும், ஃபுல் கம்ப்ளீட் பிக்சரும் பார்க்கணும். இதை இப்படி எடுத்து இந்த இடத்துல இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆயிருக்கும், இது இப்படி வந்து வந்துட்டு இருக்குது, மேலே போயிட்டு இருக்குது, பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. அது கூட நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது, இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, அப்போது மேலே பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஃபுல் பிக்சரும் அதனால தான் மொபைலில் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் நான். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம், மொபைலில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு, கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு தெரியாது. இது டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறோம். 20 நாளுக்கான விஷயத்தை ஒரே ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது யார் பலசாலி. கம்ப்ளீட்டாக கீழே வந்துச்சு. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்களா, 5 மினிட்ஸில் போயிட்டு நேற்று மெட்டா வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. எந்த இடத்துல வந்து வாய்ப்பை கொடுத்தான், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து விழுந்தது, மேலே போயிட்டு மறுபடியும் வந்து எப்போவுமே பார்க்குற அதே விஷயந்தான். ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக்கே பண்ணாமல் திரும்ப வந்து சப்போர்ட்டுக்கே வந்துருச்சு ப்ரைஸ். நேற்று மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னா ஒரு நல்லா மேலே போச்சு, நல்லா மேலே போச்சு. எதுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், கீழே ஒரு நல்ல ஒரு பீரிஷ்னஸோட கீழே வந்துட்டு என்ன பண்ணிடுது ப்ரைஸு, மறுபடியும் புல் பேக் வரும்போது இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கிறான். எக்ஸாக்ட் லெவல் அங்கேருந்து எங்கே வந்திருக்கான், கீழே வந்துட்டான். எங்கே ஆரம்பித்தானோ அது பக்கத்துலேயே வந்துட்டான். கம்ப்ளீட் பீரிஷ்னஸோடு வந்தான். ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் எதுக்கு பக்கத்தில், இந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்தோன்னே என்னாச்சு, மேலே போயிடுச்சு. அதனால தான் எப்போவுமே நம்ம பேசுகிறது வந்து இந்த லெவலில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லைனா இந்த லெவலுக்குள்ளார எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு புல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தடவை மேலே போகும்போது அடுத்த ஹையை வந்து கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணாமல் கீழே வந்தானா அட்லீஸ்ட் இந்த லோவனாச்சும் கட் பண்ணக்கூடாது திரும்ப அவன் மேலே போகிறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து மேலே வந்துட்டான், கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போவான்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், மேலே போகலைன்னா ரிஸ்க்கு. கீழே வர்ற வரைக்கும் கூட நீங்கள் இங்கே எதனா அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். எதுக்கு, இந்த லெவலில் கட் பண்ணுறது. கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டானா கீழே போயிடுவான். எங்கே போவான், இந்த லெவலுக்கு போவான், இன்னும் கீழே போவான். ஏன்னா இந்த லெவலுக்கு போக முடியாமல் தான் செல்லாகி கீழே வந்துருக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்தானா என்ன அர்த்தம், வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், இன்னும் கீழே போய் க்ளோஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப ரிவர்சல் மறுபடியும் கீழே. ஸோ தொடர்ந்து நடக்கும். என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா,
அந்த ஹைக்கு போயிருக்கான். இந்த இடத்துல லோவை கட் பண்ணாமல் மேலே போனவன் கம்ப்ளீட் புல்லிஷ்னஸ்ஸாக மேலே வரைக்கும் போயிருக்குது. ஒரு குட்டியாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குறாங்க. எனர்ஜி கேண்டில் எதை போய் தொட்டிருக்கான்? இதை போய் தொட்டிருக்கான். அதுக்கப்புறமா என்னாச்சு? பியரிஷ்னஸ். இந்த பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா கண்டினியூ ஆகிடுச்சு பியரிஷ்னஸ். எதை கட் பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணவே கூடாது. இந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான், முடியல, கீழே வந்தான், கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டான். ரெக்கவரியே இல்லை. ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது மார்க்கெட்டில். இந்த புல்லிஷ்னஸில் நீங்கள் இந்த இடத்துல எதனாச்சும் வந்து ட்ரேடிங்கை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா உடனே எக்ஸிட் பண்ணி இம்மீடியட்டாக. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ இன்னொரு லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். இன்னொரு லோ வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பையிங் வருது பார்த்தீங்களா? இந்த பையிங் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டே முடிய போகுது, எதுக்கு நம்ம அந்த பையெல்லாம் எடுப்பானே? புரியுதுங்களா? அப்போது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்து நடந்திருக்குது. நம்ம இன்டர்ப்ரிட் பண்ணுறது சரியாக இன்டர்ப்ரிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃபுல் பிக்சரையும் பார்க்கணும். பாதி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் மொபைலில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. இந்த லைன்ஸ்லாம் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அடடா கரெக்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். இது எல்லாமே வந்து நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கே வந்து ரொம்ப எளிமையாக வந்து வந்துடும். கவலையே படாதீங்க, கற்றுக்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்த கேள்வின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரதர் யூ செட் you can avoid the spikes at the trend line. Sorry, can't I apply that here at the support level because price reversed from the lowest point of the support zone which is there before the big fall? Expecting your thoughts. ஓகே. இங்கே ஸ்பைக் ஆகிருக்கு, இங்கே மறுபடியும் ஸ்பைக் ஆகிருக்கு. திரும்ப இந்த சார்ட்டையும் நீங்கள் ஸ்ட்ரிங்க் பண்ணி தான் வச்சுருக்கிறீங்க. இது யார்? லில்லியா? நம்மளும் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். எலி ஒய் அண்ட் கம்பெனி. ஓகே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலுங்க. இந்த லெவலில் வந்து திஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். எப்போல்லாம் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வருதோ கீழே போயிடுது. ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா, எப்போல்லாம் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்து புல்லிஷாக வந்து மேலே போயிடுச்சு ப்ரைஸ். திரும்ப கூட அந்த லெவல்லேருந்து தான் மேலே போயிருக்கு. ஆனால் மேலேயே போகணும், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போ டிசைட் பண்ண முடியும்? இதை கட் பண்ணும்போது தான் டிசைட் ஆகும். ஏன் அப்படி? மேலேருந்து கீழே வந்துட்டு புல் பேக்கு, கீழே வந்துட்டு புல் பேக்கு, கீழேயே வந்துட்டு புல் பேக்கு. இப்போ வந்து இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவன் டார்கெட் வந்து இங்கே போகும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்போ அது நடக்கும் அப்படின்னா ஹையர் ஐ பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அது வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையும். நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க? இந்த லெவலை வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்களா? இந்த லெவல் 4 hours இல்லையா? ஓகே. ஸோ இந்த லெவலை வந்து நம்ம ஒரு லெவலை வந்து கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்குது ப்ரைஸு. அந்த லெவலுக்கு பக்கத்தில் இம்மீடியட்டாக வரும்போது வந்து அந்த பையர்ஸுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து தான் ஒரு பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே நம்பிக்கையாக வந்து மார்க்கெட்டை மேலே வரைக்கும் கொண்டு போயிடறாங்க. எங்கே ப்ரீவியஸ் ஐ எங்கேருந்து விழுந்ததோ அந்த இடத்துக்கு போனோம்னா பயந்து எல்லாரும் வந்து புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போதே அந்த இடத்த நம்பலை பையர்ஸ். ஒரு தடவை வந்து நடந்தது, அடுத்த தடவை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். அப்போது இந்த தடவையோடு இது முடிஞ்சிருச்சு. இங்கேயே நம்பிக்கை இல்லை. இதுக்கப்புறமா வந்து நம்புவாங்களா? வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். இதுக்கப்புறம் எங்கே அந்த நம்பிக்கை இருக்கும்? இங்கே இருக்கும். ஒருவேளை வந்தான்னா மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் ப்ரீவியஸ் லெவல் ஓகே தான். ஏதாச்சும் இங்கே ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது ரொம்பவே முக்கியமான லெவலு. நிறைய தடவை அந்த இடத்த வந்து வந்துட்டு போயிருக்குது, பிரேக்கே பண்ணல இது வரைக்கும். அப்படின்னா யூ கேன் ட்ரை. இது என்ன பண்ணியிருக்கான்?
கண்டுக்காமல் பிரேக் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல அழகாக சப்போர்ட் எடுத்தவன், ஆனால் அடுத்த தடவை கண்டுக்காமல் பிரேக் பண்ணி கீழே போயிட்டான், கண்டுக்காமல் பிரேக் பண்ணி மேலேயும் போயிட்டான். அதனால் இந்த லெவல் வந்து உங்களுக்கு வேலை செய்யலைன்னு தான் சொல்லணும். நல்லா மேலே போயிட்டு இருந்தது ப்ரைஸு. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்துட்டு இருக்கான். இந்த ஐயை கட் பண்ணணும், கட் பண்ணல. இந்த ஐயை கட் பண்ணோம், கட் பண்ணல. அடுத்து இந்த ஐயை கட் பண்ணோம். சாரி, இங்கே லோ வைக்கவே இல்லை. இனிமேல் தான் வந்து மேலே வந்தானா என்ன பண்ணணும், அவன் இந்த ஐயை கட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹையர் ஐ பண்ணானா கூட போதும், அதுலேருந்து மேலே போயிடுவான் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியும். அதனால் ப்ரீவியஸ் லெவலில் வேலை செய்யும், ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் அதை கணிக்க முடியும். ஏற்கனவே சம்மந்தமே இல்லாமல் அந்த லெவல்லேருந்து ஆரம்பித்து கீழே போயிருக்கிறான், ஒரு தடவை கேப் அப் ஆகி மேலே போயிருக்கிறான். அதனால் அந்த லெவல்ஸை பெருசாக வந்து மதிக்க மாட்டான் போல தான் தெரியுது. பையர்ஸ்க்கு நம்பிக்கை வரணும், அவ்வளோதான். மதிக்கிறான் மதிக்கல அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், பையர்ஸ்க்கு நம்பிக்கையே வரணும். அவங்க திரும்ப 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 லோ வந்து ஈஸியாக வந்து செல்லர்ஸ் வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதும் இது காட்டுது பையர்ஸ்க்கு. அப்போ அந்த நம்பிக்கை வந்து அடுத்த இன்னொரு லோவுக்கு போகும்போது வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயே கூட வரலாம். இந்த ஹையை கட் பண்ணானாலே கொஞ்சம் நம்பிக்கை வர்ற மாதிரி வந்து காட்டுறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 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 இது கட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் ஃபால் தான். சரியா, 2 கேள்விக்குமே வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஃபாரெக்ஸ் தொடர்பான கேள்வி 2 தான் இருந்ததுனால அது 2த்தையும் வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ கோல்டு கூட அதே தாங்க, கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியாக கீழே வருது. நேற்று கூட நம்ம வந்து பேசியிருந்தோம், தேர் இஸ் எ ரூம் ஃபார் பியரிஷ்னஸ். எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருந்தோம், ரூம் ஃபார் பியரிஷ்னஸ். ஏன் ட்ரெண்டும் வந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ஒரு 4 hours போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரைஸு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அதிசயமாக இந்த இடத்துல வந்து நிறைய தடவை வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்குது. இதை கட் பண்ணி வந்து மேலே இப்போ தான் நம்ம அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தோம், ஃபாரெக்ஸ் ஸ்டாக்கில். என்னது, இந்த இடத்த மதிக்காமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் திரும்ப அங்கேயே தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், தெரியுதா? அந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல, தெரியுதா? பிரேக் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்த மதிக்கல. இதுக்கப்புறம் இந்த இடம் வந்து வேலை செய்யாது. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்டர்பிரிட்டேஷன், இவ்வளோ தான். இப்படி தான் இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தொடர்ச்சியாக இங்கே வரும்போதெல்லாம் பையாக இருக்குது. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கேருந்து போயிருக்குது. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகி வந்துருக்கு. இங்கேருந்தே வந்து ஹையை கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ தேர் இஸ் எ ரூம் ஃபார் பியரிஷ்னஸ். நம்ம இவ்வளோ தூரம் போவாலாம் நமக்கு தெரியாது, இங்கே வர வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓரளவுக்கு உங்களால் வந்து இதெல்லாம் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து பார்க்கலாம். அடேங்கப்பா, கரெக்டாக மேட்ச் ஆகுது, ஒருவேளை இது நடக்குமோ, இப்படி தான் நீங்கள் வந்து இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வந்து நீங்களே வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல எதுனா ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரியாக்ஷன் திரும்ப வந்து இப்படி மேலே போச்சு அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் கூட இங்கே போயிடுமா? தொடர்ந்து இதுக்குள்ளாரே போயிட்டே இருக்கான்ல, இந்த பேட்டர்ன் விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவான். ஸோ இங்கே போச்சுன்னா மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தே வந்து இதை மதிக்கலை அப்படின்னா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே எது வரைக்கும் போவான், நம்ம ஏற்கனவே ஒரு சப்போர்ட் வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த இடத்துலேருந்து 4 தடவை ப்ரைஸ் வந்து மேலே போயிடுது. அப்போ இந்த லெவல்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. மேலே போனானா இல்லை, கண்டினியூஸாக கீழே போகிறான். தம்பி என்ன தான்ப்பா பண்ண போகிற, இங்கே எதிர்பார்த்தோம் இங்கேயும் நடக்கலை, இங்கே எதிர்பார்த்தோம் இங்கேயும் நடக்கலை, கீழே போயிட்டே இருக்குது. அப்போது அவன் போக்கில் விட்டுற வேண்டியதான். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. கீழே தான் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி கீழே வந்தது. ஆனால் கீழே இவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய ஃபால். ஆனால் இது எப்படி வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பயன்படுத்திக்கணும், இப்படி தான். பெரிய ஃபாலு, செல்லர்ஸ் அட்டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 1 மணி நேரத்தில் என்னப்பா அது இவ்வளோதானா செல்லர்ஸு,
இவ்வளோ பலம் இருந்தது, அந்த பலத்தில் பாதி தான் இருக்குது. திரும்ப அடுத்த கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலத்திலேயே பாதி தான் இங்கே இருக்குது. அப்போ கம்மியாகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் புதுசாக பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன் பை பண்ணுறாங்க? இந்த இடத்துல சப்போர்ட் எங்கே இருக்குது, அப்படி இருக்குது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, சரி பையா வாய்ப்பு இருக்குதுன்னு பை பண்ணலாம். அப்புறம் யார் தான் பை பண்ணுறது? யாரை பண்ண தானே நடக்கும். க்ரீனில் க்ளோஸ் வச்சான், செல்லர்ஸ் கம்மியானாங்க, பையர்ஸ் க்ரீன்லேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அடுத்த கேண்டில் வந்து நல்லா ஓரளவுக்கு பை ஆச்சு, அடுத்து செம்மையாக பை ஆகி போயிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப பார்க்குறோம். என்னது? ஒரு பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னா 50% ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 50% ரெக்கவரி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறது, டூல் வச்செல்லாம் மெஷர் பண்ணக்கூடாதுங்க. உடனே 50%னா உடனே வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி போய் ஃபிபனாச்சி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த ஃபிபனாச்சி டூலை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து 50% மேலே போயிடுச்சு, 61.8 வரைக்கும் போயிருக்குது, கரெக்டாக பார்த்தீங்களா அப்படின்லாம் வந்து கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் இல்லைங்க. விழறான் பெருசாக, பையிங் வந்து நடக்க ஆரம்பிக்குது, இவங்க ப்ராஃபிட்டையும் இங்கே புக் பண்ணுறாங்க, புதுசாகவும் பை பண்ணுறாங்க, நல்லா வந்து மேலே போகுது. ஆனால் இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பையர்ஸு செல்லர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகி தானே கீழே வந்துட்டு இருக்குது. பையர்ஸுக்கு இன்னும் பயம் இருக்க தான் செய்யும். இவன் மேலே போவானா, இன்னும் கீழே போய் ஒரு லோ வைப்பானா. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. ஸோ இது கீழே வந்து லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? இங்கே இருக்க அடுத்த சப்போர்ட்டு ஒரு வேளை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லை மேலே போயிட்டான், மேலே போகிறான் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணணும். அதான் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து சேலஞ்சு வந்து அவனுக்கு அதுதான். இன்றைக்கி பீங் தேர்ஸ்டே அண்ட் நாளைக்கு வந்து வீக்கெண்டுனால வீக்கெண்ட் 2 நாளும் என்ன ஆகும்? நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த மூவ் நேற்றே நடந்துருச்சு. அதனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூவ் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள். மார்க்கெட்டு இன்னும் கூட வந்து பீரிஷாக தான் போயிட்டு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் டே கேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா இருக்கும். 1 ஹவரில் நம்ம பார்த்த இடம் இதுதான். ஸோ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இது வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்திங்கன்னா, மேலே இப்படி போயிருந்தது, இப்படி போய் இப்படி கீழே வந்தது, இப்படி கீழே வந்து இப்படி வரணும், இப்படி ஒரு வேளை இந்த சப்போர்ட்லேருந்தே வந்து மேலே போக ஆரம்பித்தானா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி நல்லா வந்து மேலே அப்படியே மறுபடியும் வந்து இன்னொரு ஹை வந்து வைக்க போயிடுவான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரே அடியாக கீழேயும் போச்சு. இந்த ஒரே அடியாக கீழே போனதுக்கப்புறமும் கூட என்ன எதிர்பார்த்தோம்? மேலே போய் ஒரு சின்ன ரெக்கவரி, அதுக்கப்புறம் மேலே போனோம். யூஸ்வலாக இதுதான் ரூட்டு. ஆனால் என்ன பண்ணான்? மறுபடியும் ரூட்டை மாற்றி ஒரே அடியாக மேலே போனான். எங்கே போனான்? இந்த ஹை வரைக்கும் போனான். அப்புறம் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து விழுந்துட்டான். விழும்போது இந்த லெவலை அவன் கட் பண்ணவே கூடாது. ஒரு வேளை ஸ்ட்ராங்காக இருக்கிறான், மேலே தான் போகிறான்னா கட் பண்ணவே கூடாது இந்த லெவலை. அதையும் கட் பண்ணிட்டான். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் வந்து முதல் வேலையாக வந்து அதை தான் செய்கிறான். இப்போ வந்து என்ன அடுத்து வந்து உங்களுக்கு லெவல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் லெவல். ஸோ ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டும் ஆகிருக்குது, அப்புறம் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்குது, மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட்டு இந்த தடவை கொஞ்சம் டீப்பாக பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கீழே வந்தான்னா வருவான், கண்டிப்பாக வருவான். அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பயங்கர வீக்காக இருக்குது ப்ரைஸு. அதனால் திரும்ப வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்றைக்கே வந்து புல்லிஷாக வந்து க்ளோஸ் பண்ணுவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஹையர் ஹை பண்ணானா அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் லோயர் லோ பண்ணும்போது வி ஹாவ் டு ஸ்டெப் இன் செல் ட்ரேட்ஸ். சரியா? இப்போ காலையில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா இப்படி அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான், தெரியுதா? ப்ரெஷர் நல்லா பில்டப் ஆகிடுச்சா?
இந்த ப்ரெஷருக்கு அப்புறமா என்ன ஆகும்? பிரேக் ஆகும். எந்த பக்கம்? ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகும். மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? இதை கட்டாயமாக கட் பண்ணியே தான் ஆகணும். சரி, கீழே இங்கே மேலே இவ்வளோ தூரம் வர்றதுக்கு முன்னாடி கீழே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நல்லா இது நான் அப்புறமா சொல்கிறேன். நான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். பிரேக் ஆச்சு. இங்கே ஒரு வேளை மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே இதே மாதிரி போகுமா? தெரியாது. ஆனால் இங்கே என்ன ஆச்சு? போச்சு. எப்படி போயிருக்குது? இந்த ஹைக்கு போனோன்னா திணறி இருக்கான். ஆனால் ஒரு பியரிஷ் க்ளோஸ் கூட வைக்க முடியல அவனால். பியரிஷ் க்ளோஸ் கூட வைக்காமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் புல்லிஷ்னஸ். மேலே போகிறான் போய்கிட்டே இருக்கான். இந்த லெவலை கட் பண்ணோம். இந்த லெவலெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிட்டான். அடுத்து இந்த லெவலு வந்துடுவானா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்லிங். இந்த லெவல்லேருந்தே செல்லிங் ஆரம்பிச்சிட்டான். நல்லா பையாகி போன கேண்டில் செல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து இந்த லெவலை அவன் எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ண முடியாது. கட் பண்ணக்கூடாது. கீழே போகிற மாதிரி இருந்தது, மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணணும். இங்கே இடத்துலேருந்தே பியரிஷ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்? கட் பண்ணக்கூடாது. பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அழகாக கீழே வந்துட்டான். அடுத்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ண மாட்டான் கண்டிப்பாக. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா, இவங்களாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கள்ல. இங்கே எப்படி மேலேருந்து கீழே வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும்போது அவங்க இந்த பையோட ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க. அப்போ என்ன இருக்கு? அடுத்த தடவை வந்து அவனால் கட் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறான். இப்போ இந்த லோவை எக்காரணத்தை கூட கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான்னா கீழே போயிடுவான். நல்ல வால்யூமோடு இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா. சரிங்களா? இங்கே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த முடியறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கான். ஆனால் இங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கான். ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுது, பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்குது இது. நேற்றுக்கு நமக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோமா? ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நேற்று நம்ம நிறையா வந்து பேசினோம். ஸோ தொடர்ச்சியாக மேலே போயிருக்கான், தெரியுதா? சும்மா இப்படி பார்த்தோன்னா உங்களால் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியணும். இவ்வளோ நாளாக வந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப நாளாக பார்த்துருக்கவங்க இதை பார்த்தோன்னே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த சார்ட்டை இப்படி கொடுத்தீங்கனாலே அவங்க என்ன சொல்லுவாங்க? ட்ரெண்டு வந்து கீழே போயிடுது, இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். என்ன பண்ணாலும் கட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி எனர்ஜியாக வந்து மூவ் ஆகணும். இந்த எனர்ஜியாக வந்து மூவ் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்? நல்லா கீழே வந்திருக்கோம், ஒரு புல்லிஷ்னஸ் க்ளோஸு. மேலே போய் கீழே வரும்போது கீழே வரமாட்டான். மேலே போய் கீழே வரும்போது அந்த கீழே வரக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணும்போது அவனுக்கு அந்த பிரச்சனை நடந்துருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? மறுபடியும் வந்து இந்த லெவலை கட் பண்ணல. அதே சமயத்தில் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகிறான்னு. இந்த ஹையர் ஹை என்னாச்சு? இங்கெல்லாம் வந்து எப்படி வச்சுருக்கிறான்? இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்து இங்கேயே இருக்குது, அடுத்து இங்கேயே இந்த லெவலை விடவே இல்லை பாருங்கள். இங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து பையர்ஸ் வந்து மேலே புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ப்ரைஸை. ஆனால் இந்த இடம் போக போக என்ன ஆச்சு? பையர்ஸால் முடியலை, கொண்டு போக முடியல மார்க்கெட்டை. என்ன பண்ணுங்க? இதில் தான் நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன்லாம் போடுறது. இந்த ட்ரெண்டை வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, 3வது டச்சு 4வது டச்சுன்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது என்னவெல்லாம் தேவையில்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தேவையில்லை. அப்போ இங்கேருந்து வந்து விழும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது நடக்கணும்னா என்ன ஆகணும்? இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். இது ஒரு ஜோனாகவே கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஜோனை கட் பண்ணணும். இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கல. விற்கலாம் போகுது, இவ்வளோ தூரம் போகுது, விற்க போகுது, ஆனால் க்ளோஸ் வைக்கல. அப்போ நீங்கள் எதை பார்க்கணும்? ரொம்பவே முக்கியமாக நீங்கள் எதை பார்க்கணுன்னா மேலே என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். மேலே போய் வந்து ஹை பண்ண முடியுதா அவனால் அப்படி. இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல இல்லை, அதான் கான்செப்டே. நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்படி மேலேருந்து கீழே வருது ப்ரைஸு, இப்படி கீழே வருது, இப்படி கீழே வந்துட்டு மேலே போகும்போது இதை போய் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் ரிவர்சல்லே நடக்கும்.
ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணிட்டு கூட திரும்ப வந்து புது லோ வைப்பான். அப்போ நீங்கள் கீழே வரும்போது எதை கவனிக்கணும் அப்படின்னா இதைத்தான் கவனிக்கணும். புது லோ வைக்கிறானா சேலஞ்ச் பண்ணிட்டானா ஓரளவுக்கு வந்து வைக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான். இங்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். என்ன தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் லோ மறுபடியும் கொண்டு போய் புதுசாக வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. சேலஞ்ச் பண்ணிட்டான், மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போய் மறுபடியும் கீழே வந்து சேலஞ்ச் பண்ணிட்டான். சேலஞ்சு பண்ணால் கூட திரும்ப மேலே தான் போனான். எக்காரணத்தை கொண்டும் இந்த தடவை போகும்போது மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சிடக்கூடாது, இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிடக்கூடாது. வச்சானா என்ன பண்ணுவான், திரும்ப கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே தான் தள்ள பார்ப்பான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்கள் பார்க்கலாமே, ஆரம்பத்திலே பார்த்தலாமே, சேலஞ்சு பண்ணவே கூடாது. ஆனால் இந்த லெவல் வரைக்குமே பை தான். இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா தான் கீழே போவான், இல்லைன்னா போக மாட்டான். நீங்கள் ஆல்வேஸ் இதை தான் பார்க்கணும், மேலே பார்க்கணும். ஹை பண்ணுறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சேலஞ்சு மறுபடியும் பண்ணிட்டான், ஆனாலும் மறுபடியும் மேலே தான் போனான். ஹை பண்ணுறானா பண்ணிட்டான். இந்த தடவை ஹை பண்ண முடியாமல் திரும்ப வந்து கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் டவுட்டு தான். ஹை பண்ணணும், ஹை பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்தானா இந்த இடம் மறுபடியும் நிற்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நின்றுச்சா, இல்லை, மறுபடியும் மேலே போகிற மாதிரி போனால், ஹை பண்ண முடியாமல் கீழே வந்தால் இந்த தடவை பிரேக் பண்ணிட்டான். ஸோ அந்த கேள்வி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி தான் நான் அதை படித்தேன், அதுக்கான பதிலும் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னாச்சு, ஹை 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 கட் பண்ணல, கட் பண்ண மாட்டான், கீழே வரைக்கும் வந்துட்டான். இங்கே எப்படி வந்து எனர்ஜியாக வந்து வந்ததோ அதே மாதிரி அந்த எனர்ஜி உங்களுக்கு தெரியுதா? நல்ல கீழே வந்து எங்கே வந்தது, ப்ரீவியஸாக எங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போச்சோ அதே இடத்துக்கு வந்தானா? என்ட்ரி எட்டு எக்ஸிட் பண்ணானா, எனர்ஜிக்கு அப்புறமா என்ட்ரி எட்டு எக்ஸிட் பண்ணானா, மேலே போய் இப்படி கீழே வந்தானா, மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டானா, மேலே போய் கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரலையா? வராமல் மேலே போனான்ல, இந்த இடத்துல இன்னொரு லோ வந்துட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். வராமலேயே வந்து நல்லா புல்லீஷாக மேலே போயிட்டான். எங்கே போயிருக்கான், திரும்ப வந்து இந்த பிரேக் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போயிட்டான். இந்த இடத்த இன்னும் கூட நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் கூட ட்ராக் பண்ணலாம் போல். ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆன இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது, இந்த சப்போர்ட் ஆன இடத்துல மறுபடியும் ரிஜெக்ட் எடுத்துருக்குது. ஸோ இதை மதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் இந்த இடம் வந்தாலே ரியாக்ட் ஆகணும். எப்போ ஒரு தடவை ரியாக்ட் ஆகாமல் போயிடுதோ அதோட அந்த இடம் பீஸ் போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து செட் ஆகாது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. அப்போ என்ன நடந்திருக்குது, தொடர்ச்சியாக கீழே வந்தவன் எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ளார வந்தான், வந்த உடனே வந்து கீழே போயிட்டான். தொடர்ந்து ஹை 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 ஹைன்னு பண்ணிகிட்டே வந்தவன் இங்கேருந்து அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஹை வந்து கொஞ்சம் வச்சுட்டான கூட நீங்கள் நம்பலாம், ஆனால் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. மேலே போகும்போது ஹைக்கு போகணும், போகலை, கட் பண்ணி கீழே வந்துட்டான், அடுத்த லோக்கே வந்துட்டான். மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது, இந்த ஹையை கட் பண்ணோம், இதுக்குள்ளேயே ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான். இங்கேயே நின்றுட்டான். என்ன பண்ணிட்டான், கீழே வந்தான். இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக புல் பேக் போச்சு, இந்த ஹைக்கு போனோம், போகலை, அப்படியே கீழே வந்துட்டான், போகலை, கீழே வந்துட்டான். இந்த லோக்கே வந்துட்டானா, ஏற்கனவே வந்து இங்கிருந்தான் மேலே போயிருக்கிறான், அடுத்த தடவை இங்கிருந்தான் மேலே போயிருக்கான், இந்த தடவையும் இங்கேருந்து மேலே போயிட்டான். அப்போ எந்த அளவுக்கு அது வந்து வேலை செய்யுது பார்த்தீங்களா இந்த சப்போர்ட்டு. ஸோ எத்தனை தடவை வந்தாலும் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ நேரம் வேணாலும் தாக்கு பிடிக்கும். பையர்ஸுக்கு நம்பிக்கை வரணும், மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போது கண்டினியூஸாக கீழே போகுது பார்த்தீங்களா, ட்ரெண்டாகி கீழே போகுது. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. உங்களை எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா. லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணுறான், பை மாதிரியே காட்டுறான். நிறைய பேர் வந்து பை எடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு தடவை இந்த இடத்துலேருந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தால் மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான். இந்த இடத்துல பேச்சே கிடையாது, வந்தான் தொட்டான் கீழே போயிட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பேச்சுவார்த்தை. ஈவினிங்காக இதை பார்த்தோன்னே வந்து முடிவு பண்ணியாச்சு, ஓஹோ கதை இப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி. என்னது, இந்த பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாதுங்க. வந்தமா போனோமான்னு இருக்கணும். வந்தமா இந்த இடத்த கட் பண்ணி மேலே போயிருந்துருக்கணும். இங்கே போய் கூட ரிஜெக்ட் ஆகலாம், தப்பில்லை. இங்கே வரைக்கும் வந்துட்டு கீழே போகிறது,
புதுசாக லோ வச்சுருக்கான், மறுபடியும் மேலே போயிட்டு வரும்போது புதுசாக லோ வைக்கல. பையர்ஸ். ஆமாப்பா, பையர்ஸ் தான். இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும், இந்த ஜோன்லேயே இருக்கிற இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா எல்லாம் செட் தான். இங்கே வந்தான், இங்கேருந்து வந்து மேலே போனான், இந்த லெவல்ஸை வந்து விடவே மாட்றான், எல்லாம் ஓகே, ஆல் குட். ஆனால் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயத்தை வந்து விட்டுறானே. முக்கியமான பேப்பர் இல்லைன்ற மாதிரி முக்கியமான இதை வந்து பண்ணலை. ஆனால் இங்கிருந்தெல்லாம் போகிறான், நல்லா போகிறான், மேலே வரைக்கும் போகிறான், மேலே. இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றும். கன்ஃபார்மாக மேலே தான் பிரேக் ஆகும். நீங்கள் 1 hour ட்ரெண்டு எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. கீழே பிரேக்கே ஆக மாட்றான், சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த தடவை மேலே வருது, நல்ல புல்லிஷாக வருது. ஸோ டெஃபினட்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக என்ன நடந்தது, டெஃபினட்டாக நடந்தது. ஆனால் கீழே போயிடுச்சு. இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே இந்த ரேஞ்சில் வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே வச்சிட்டான். என்னப்பா அது, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, கீழே ட்ரெண்ட் ஆகுது. அப்போ மேலே இந்த ரோ வரும்போது என்ன பண்ணணும், இங்கே வரணும்ல, இதை பிரேக் பண்ணல, இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். அதில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். என்ன பண்ணிட்டான், இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்தானே கீழே இப்படி தானே போச்சு ப்ரைஸு, இந்த லெவலையே கட் பண்ணலாம். இங்கேருந்தே விழுந்துட்டான். இது ஏதோ வேற மாதிரி தெரியுதேன்னு இந்த இடத்துலையே ஒன்றாச்சும் நீங்கள் சுதாரிச்சுருந்துருக்கணும். ஒரு தடவை இங்கேருந்து போச்சு, 2வது தடவை போச்சு, 3வது தடவையும் போகுது. அடேங்கப்பா, கன்ஃபார்ம் பை. கன்ஃபார்ம் பை, நிச்சயமாக வந்து இது வந்து பை தான் ஆக போகுது. ஏன் இந்த இடத்த கட் பண்ண முடியல அவனால், வந்தாலே மேலே போகிறான். இந்த கேண்டல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு செம்மையாக நம்பியிருப்பீங்க. எப்படி அப்படின்னா கன்ஃபார்மாக மேலே போகுது. நான் இந்த இடத்துல செல் எடுத்தேன், ஞாபகம் இருக்கு. இவ்வளோ பெரிய கேண்டிலை பார்த்துட்டு தான் இங்கே எடுத்தேன். ஏன், இதுதான் ரேஞ்சு. இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுனா கூட நான் வந்து இந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அதே சமயத்தில் இங்கே அடுத்த செல் எடுப்பேன். இங்கே வரைக்கும் வந்துன்னா அடுத்த செல் எடுப்பேன். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, செல்லுக்கு சாதகமாக இருக்குது. இங்கே செல் எடுத்தோம், ஆனால் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு கதை. ரொம்ப கீழே வரைக்கும்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய வேலையெல்லாம் இருந்ததுனால வந்து பார்க்க முடியல என்னால் சரியாக. ஆனால் நேற்று நம்ம என்னைக்கு பார்க்காம இருக்கிறோமோ அன்னைக்கு தான் சரியான மூவ் வந்து நடக்கும். இன்னும் பியரிஷ்னஸ்க்கு ரூம் இருக்குது அப்படின்ட்டு ட்வீட் வந்து போட்டாச்சு. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வரும்போது வந்து இந்த மாதிரி இடங்களில் வரும்போதே நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுலலாம் இந்த அருமையான ட்ரேட்ஸு, தைரியம் தான் தேவை. ஒரே ஒரு தடவை இப்படி மேலே போய் க்ளோஸ் வைக்க போகுது, அவ்வளோதானங்க. இதுக்கு தானே பயப்படுறீங்க. நான் திரும்ப உங்களுக்கு வந்து அதுதான் வந்து கேட்பேன். ஒரு தடவை க்ளோஸ் வைக்க போகுது, அதானே, அதுதானே பயமாக இருக்குது. இங்கே பயந்தீங்க, என்ன பண்ணால் கீழே போயிட்டான். இந்த இடத்துல செல் பண்ண பயந்தீங்க, என்னாச்சு, கீழே போயிட்டான். இந்த இடத்துல செல் பண்ண பயந்தீங்க, கீழே போச்சு. இந்த இடத்துலையும் மறுபடியும் பயந்தீங்க, கீழே தான் போச்சு. இந்த இடத்துலையும் பயந்தீங்க, கீழே தான் போச்சு. நீங்கள் பயந்ததோடு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படாமல் பை பண்ணியிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். பிரேக் ஆக போகுது, எனியோ இட்ஸ் கோயிங் டு பிரேக். ஏன், இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். நடக்கலையே, கீழே தான் வந்தோம். நம்பிக்கையே கிடையாது. சரி, இங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுதுல, இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா அது எனர்ஜி கேண்டில் வருது, வந்ததுக்கப்புறமா வந்து மேலே போய் இப்படி வருது. என்ன, எதுக்கு பயப்படுறீங்க, கீழே போய்டும் தானே பயப்படுறீங்க. இங்கே எப்படி மேலே போய்டணும் பயந்து இவ்வளோ ட்ரேட்ஸை வந்து விட்டீங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே வரணும் போதும் பயம். ஏன், இந்த மாதிரி ஒரு தடவை நடக்க போகுது. இந்த ஒரு தடவை நடக்க போகிறதுக்காக மற்ற சான்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ண தான் போகிறீங்க. பை பண்ணிங்கன்னா மேலே போச்சு, அதே இடத்துக்கு வந்தால் மேலே போயிடுச்சு, அதே இடத்துக்கு வந்தால் மேலே போச்சு, அதே இடத்துக்கு வந்தால் மேலே போச்சு. லாஸ்ட் டைம் வந்து இங்கேயே போயிடுச்சு. இந்த தடவை எங்கே போகுது, அதில் கொஞ்சம் 3/4 தூரம் போகுது. அப்போது செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்தா அந்த ஒரே ஒரு தடவை கீழே போவோங்கிறது இங்கே நடந்துருச்சா, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட போகிறோம், அவ்வளோதான். இந்த லாஸை எடுக்கிறதுக்காக பயந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க.
இதெல்லாம் எங்கே போச்சு? இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ தான் லாஸ். சரியா? புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் யார் பார்க்குறீங்க இந்த வீடியோன்னு தெரில. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இங்கெல்லாம் வந்து நீங்கள் பயந்து 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 ட்ரேட் எடுக்காமல் விட்டதுனால நீங்கள் இந்த ப்ராஃபிட்டே நீங்கள் எடுக்கல. ஒருவேளை அப்படியே ஹோல்டெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, நான்லாம் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். புக் பண்ணாமல் வந்து ஹோல்டெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அன்றைக்கி? என்னாச்சு? கண்ணா பண்ணான்னு கீழே போயிட்டேன். என்றைக்கா ஒரு நாள் அது மாதிரி நடக்கும். சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு பார்ப்போமா? நேராக கீழே வந்தான்ல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அதுலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து போச்சா? இந்த இதில் ஒரு மறுபடியும் வந்து ஒரு குட்டி லாஸா? தைரியம் தான் தேவை. தைரியமாக எடுத்துட வேண்டியதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு ரெக்கவர் ஆகி இப்படி வருது அப்படின்னா நீங்கள் அதான் இப்போ ஒரு பெரிய கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து கீழே போகுது. இது வந்து ட்வீட் போட்டிருப்போம், பார்ப்போமா? ட்வீட்டை பார்ப்போம். எங்கே பிரேக் அண்ட் இட் ஷுட் பி பிக். எங்கே போட்டோம்? இங்கேயே போட்டோம். பிரேக் ஆக போகுது அண்ட் இட் ஷுட் பி பிக். ஏன் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம்? கன்சால்டேஷன். இந்த மாதிரி கன்சால்டேஷனை பார்த்தீங்கனாலே பிரேக் ஆச்சுன்னா கண்ணாப்பண்ணான்னு போகும். அதில் போய் நம்ம ஆப்போசிட்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி வந்து யோசிச்சோன்னா செட் ஆகாது. என்ன நடந்துருக்குது? அப்போவும் அந்த ஹையை கட் பண்ணல. பர்ஃபெக்டாக கட் பண்ணால் எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இது ஒரு ரேஞ்சு. இந்த இடத்துக்கு வந்தோன்னா மறுபடியும் கீழே போயிட்டான். கீழே தான் போவான். ஏன்னா அந்த அந்த கன்சால்டேஷன்லேருந்து வெளியே வந்துருச்சு ப்ரைஸ். மிச்ச சொச்சம் இருக்கிற பையர்ஸையும் வந்து வாரி சுருட்டிக்கிட்டு மொத்தமாக வந்து கீழே போயிடுச்சு. இது நடந்திருக்கணும். இங்கேயே நடந்திருக்கணும். கொஞ்சம் வந்து மறுபடியும் வந்து பை மாதிரி வந்து பத்தலை போல். இன்னும் கொஞ்சம் ஏமாத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். சரி, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வரும்போது தைரியமாக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, அப்போ வந்து இதெல்லாம் ட்ரேடாக வந்து எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருந்திருக்கும்? கண்டிப்பாக லாஸ் தான். பெரிய லாஸ். புக் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா $780, $800 வந்து லாஸில் தான் காட்டும். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரியான இடத்துல தான் எடுக்கணும். இந்த மாதிரி சரியான இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து எடுக்கும்போது வந்து அந்த மாதிரி நீங்கள் எத்தனை $800 நீங்கள் எடுத்திருப்பீங்க தெரியுமா? $500 மேலே கீழே. இதில் ஒரு $500 எடுத்திருப்பீங்க, இதில் ஒரு $500 எடுத்திருப்பீங்க, இதில் ஒரு $500 எடுத்திருப்பீங்க, இதில் ஒரு 500 எடுக்க முயற்சி பண்ணும்போது $800 வந்து போயிடுச்சு. அப்போவும் நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இதை சரியாக வந்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நிகழ்வு வந்து எப்போ நடக்கும்? எப்போவாச்சும் ஒரு தடவை நடக்கும். எப்போவாச்சும் ஒரு தடவை. ரொம்ப ரேராக தான் நடக்கும். இவ்வளோ பெரிய ஃபாலை சொல்கிறேன். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கணும். நமக்கு நல்லா வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 10 லாட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டு ஒரே நைட்டில் நான் வந்து பணக்காரனாக போகிறேன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ என்ன உங்களோட லாட் சைஸோ அந்த லாட் சைஸில் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விளையாட்டாக வந்து வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிம்பிளாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா கீழே வந்தால் பை, மேலே போனால் செல், எக்ஸ்ட்ராவாக போனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நம்மளுடைய லாஜிக் வந்து இவ்வளோ தான். கீழே இந்த மாதிரி வருது ஈக்குவலாக வருதுன்னா பை, மேலே இந்த மாதிரி போகுதுன்னா செல்லு, எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வளர்ந்ததுன்னா கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஜஸ்ட் க்ளோஸ் த ட்ரேட். பெரிய ஃபால் ஆச்சு, இந்த இடத்துல ரெக்கவரி ஆச்சு, நல்லா மேலே போச்சு. மேலேருந்து கீழே வரும்போது என்ட்ரி எக்ஸிட் ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து சப்போர்ட் லெவல், ஏற்கனவே இருக்கிற சப்போர்ட். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். சிம்பிள். இப்படி மேலே போனோன்னா அதை கட் பண்ணுவான். கீழே வரும்போது இந்த லோக்கு வராமல் மேலே போவான். இதுதான் வந்து நடக்கணும். என்ன ஆச்சு? மேலே வந்தது, ஆனால் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஹெவி ரிஜெக்ஷன்.
என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போய் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் வந்து அப்பாடா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வந்ததுன்னா வந்து வந்தால் மழை போனால் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடக்கூடாது. மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இவன் ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவோம். பையர்ஸுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் மேலே வரையும் கொண்டு போவாங்க மார்க்கெட்டை, இல்லைனா நோ சான்ஸ். அப்போ என்னாச்சு, மறுபடியும் வந்து கீழே தான் வந்தது, மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் இந்த இடத்துலேருந்து பையாதா. இந்த கேண்டலுடைய சைஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்ல பையாகி மேலே தான் போச்சு. ஆனால் செல்லர்ஸ் விடவே மாட்டுறாங்க. இல்லைங்க, நீங்கள் ட்ரேடாகவே எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், கீழே வந்து க்ளோஸ் வச்சேன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு லாட் போட்டுருந்தீங்க அப்படின்னா $50 $100 உங்களுக்கு லாஸில் வந்துடும். உடனே எக்ஸிட், அவ்வளோதான். இல்லைன்னா அட்லீஸ்ட் இதெல்லாச்சும் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஹோல்டெல்லாம் பண்ணவே முடியாது, உங்களால் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே நல்லா பையா இப்படி வந்தது, இந்த இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நல்லா பையா இருக்குது. அப்போ திரும்ப ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஆனால் மார்க்கெட் முடியும் போது தேவையில்லை. இது மிட் டேயில் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி. அதுக்கப்புறம் இது நல்ல ஒரு பையாகி தான் கீழே வருது. அப்போ கன்ஃபார்மாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். நடந்து தான் இன்றைக்கி. இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே வரும்போது அப்போ இதை கட் பண்ணாலே மேலே வர வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணான், இதை கட் பண்ணும்போது கஷ்டப்பட்டான், அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டான். ஸோ இப்போ எந்த விதமான மூவும் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, பெரிய ரெக்கவரியாக இருக்குது. எல்லாரும் பிரேக் அப்படின்னு வந்து போயிட்டாங்க போல். நீ பை பண்ணவும் முடியாது, செல் பண்ணவும் முடியாது, எல்லாம் வீட்டை பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் வால்யூம் வந்து பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து செல்லுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுலேயே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லெவலில் அவன் கட் பண்ணவே இல்லை. மேலே போன மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ஆனால் அதை கட் பண்ணவே இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான லெவலாக ப்ளே பண்ண போகுது. ஒருவேளை பிரேக் ஆகிடுச்சுனாலும் இங்கே இதை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா அடுத்தடுத்து ஹையர் ஐ பண்ணணும். ஹையர் ஐ எப்படி பண்ணணும், நல்லா வந்து மேலே வரைக்கும் ரேஞ்சு ரொம்ப முக்கியம். இப்படி 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 மேலே போகணும். அந்த ரேஞ்சு எப்போ வந்து இந்த மாதிரி வந்து சுருங்குதோ, இதுதான் ஹையே. இது ஹைன்னு சொல்ல முடியாது, இது சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுவான். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. என்ன அர்த்தம், இங்கே பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இங்கே பையர்ஸு ஏன்டா பை பண்ணுறோம், எனக்கு என்னமோ இது சந்தேகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பை பண்ணுறாங்க. அதனால் வந்து போக மாட்டேங்குது, மூவ் ஆகலை. அதுதான் இங்கே நடந்துட்டு. ஸோ வால்யூம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும். கொஞ்சம் வந்து பெரிய கேண்டில் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம லெவல்ஸை பார்த்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணணும். இதை கட் பண்ணவே கூடாது. இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான், இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். இதுக்கு உள்ளே இப்போ வந்து விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பாட்டு பொறுமையாக அப்படியே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு லண்டன் செஷன் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வால்யூம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து செல்லுக்கான வாய்ப்பையே ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹையர் ஐ பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக எப்போவுமே வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பை செல்லுலாம் போகக்கூடாது. ட்ரேடு எடுக்க முயற்சி பண்ணணும். சரியான இடத்துல சரியான ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். உங்களுக்கு இந்த சார்ட்டை ஸ்ட்ரிங்க் பண்ணி பார்க்குறது, மொபைலில் பார்க்குறதெல்லாம் எவ்வளோ வந்து சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பாட்டுக்கு அது சார்ட்டை அது பாட்டுக்கு இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிங்க் பண்ணவே பண்ணாதீங்க சார்ட்டை. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக வந்து தெரியும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அது போக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்க பாருங்கள். சரியா? சரி, ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டமில் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதன் மூலமாக கற்றுந்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கோல்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பேர்ஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க. அந்த பேர்ஸும் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டில் வந்து பார்க்க முயற்சி பண்ணலாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் என்னோட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.